தத்தத்தை நம்மளுக்கு கொடுத்து அந்த வாக்கு தத்தமாய் நீங்களும் நானும் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். அதுக்கு மாறாக இன்றைக்கி நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய கண்களில் நீங்களும் நானும் இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் குருடராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்காக நீங்களும் நானும் ப்ரே பண்ணணும். இன்றைக்கி இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி திரும்ப மாற்றணும், நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களில் சில சுகத்தை நம்ம பார்க்கணும், சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இருக்கிறதோ இதெல்லாம் நடக்க முடியாது, இது என்னால் முடியாது, இது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அநேக சபைகள் கூட இன்னும் அந்த கட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மளுக்கு விசுவாச பிரமாணங்களை கொடுத்துருக்கிறாரு, வேதத்தின் ரகசியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ரகசியத்துக்குள்ளாக நீங்களும் நானும் அந்த ரகசியத்தை எப்படி தெரியுமா, ஒரு ட்ரெஜர், ஒரு 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 காரியம் அதுக்குள்ளே நம்ம போகும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த ரகசியத்தின் ஆசீர்வாதத்தை இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை என்ன செஞ்சிடும், இழக்க செய்யும். ஆமேன். சிந்தை புதுப்பிக்கப்படணும். என் ஆவிக்குரிய ரீதியில் இன்றைக்கி அநேகருக்கு வியாதிகள் வருது, இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்கும், ஆண்டவர் பிள்ளைங்களுக்குள்ளே நடக்கும். ஆனால் நீங்களும் நானும் அதை எப்படி திரும்ப பார்க்கணும், ஆவிக்குரிய கண்களில் பார்க்கணும். ஆமேன். அந்த ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். சுகத்தை நீங்களும் நானும் பார்க்கணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் பார்க்கணும். ஒரு 5 years பேக் நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் தான், கர்த்தர் உங்களை தான் வச்சிருக்கிறார். நீங்கள் தான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் தான் ஆண்டவருக்கு பயன்படுத்த போகிறீங்க. நீங்கள் தான் ஆண்டவர் உங்களை வச்சு தான் செய்வார். அதே போல தான் ஆவிக்குரிய காது செவிடனா நீங்களும் நானும் வாழக்கூடாது. வேதத்தில் பார்க்குறோம், சாமுவேல் ஆண்டவர் கூப்பிட்றாரு, சாமுவேலேன்னு சொல்லி பெயர். அப்போ அந்த சின்ன பையன் சாமுவேலுக்கு சத்தம் கேட்குது. ஆமேன். அவர் தெரியாமல் போய்ட்டு எலிகிட்ட பார்க்குறாரு, கேட்குறாரு, கீழ் பணிஞ்சு போய் என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சபையில் சில நேரங்களில் ஆவியானவர் அசைவாடும் போது தேவ தூதர்கள் நம்மளோடு கூட வந்து பேசணும். ஆமேன். தெய்வ தூதர்கள் நம்ம பேசுகிற சத்தத்தை நீங்களும் நானும் கேட்டுட்டோம்னா நமக்கு வருகிற சில தீமைகள், சில நஷ்டங்கள், சில என்ன காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் ஆவியானவர் நம்மளுக்கு விடுதலை தர அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த காலை வேளையில் இந்த ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்தரித்து கொள்ளணும்னா நமக்குள் இருக்கிற இந்த நெகட்டிவான காரியம், எந்த ஒரு காரியம் வந்தாலும் அது முதலாவது நெகட்டிவாக நீங்களும் நானும் பார்க்காதபடிக்கு ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை வைத்து நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். ஆமேன். ஒரு பாடலை பாடி, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வாருமையா, போதகரே வற்றாத ஜீவ நதியாய். ஆமேன். அவர் ஜீவ நதி. யார் ஆசைப்படுறீங்க அந்த ஜீவ நதியாக என் வாழ்க்கையில் இருக்கணும்? அந்த ஜீவ நதியில் என்ன தெரியுமாங்கல்ல, வறுமை கிடையாது. அந்த ஜீவ நதியில் வறண்டு போன சூழ்நிலை கிடையாது. எல்லா நேரத்துலேயும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் விசேஷமாக அவர் வைத்திருக்கிற ஈவை நம்மளுக்கு கொடுப்பார். ஆமேன். அது நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். அந்த விரும்பி நீங்களும் நானும் கேட்கப்படும் போது இந்த ஃபாதருடைய வாக்குத்தத்தமான பாடல், இது வேதத்தின் வசனம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாய் வாரும் போதகரே. ஆமென். எத்தனை பேருக்கு சபையில் நாங்கள் உங்களுக்கு போதகராக இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாட்டி தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். சில வேளையில் சில ரோடு கூட நான் பார்ப்பது உண்டு, எல்லாரையும் பார்க்குறதில்ல. ஆமேன்.
இயேசு உங்களுக்கு நல்ல போதகராக இருக்கிறார். உங்களோடு கூட 20 hours 24/7 எல்லா நாளும் அவர் உங்களுக்கு நல்ல போதகராக இருந்து உங்களோடு கூட வருகிறவர். ஆமென். சொல்ல கூப்பிடுமா, வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. சொல்லுங்க, இந்த ஆண்டில் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவாக இருக்குது? சந்தோஷம் குறைவாக இருக்கா? வியாதியில் அதிகமாக போகிறீங்களா? தனிமையில் தனியாக போகிறீங்களா? சில குற்றத்தில் கடந்து போகிறீங்களா? சில அடிமைத்தனத்தில் போகிறீங்களா? இல்லை பலவீனத்தில் அடிமைத்தனத்தில் அந்த கட்டுக்குள்ளேயே இன்னும் இருக்கீங்களா? இந்த ஜீவ நதி நல்ல போதகர். ஆமென். இந்த பாடலை வீட்டிலும் கூட சரி, நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டு இந்த பாடலை நீங்கள் அதிகமாக கேளுங்க. அவர் உங்களுக்கு நல்ல தகப்பனாய், நல்ல போதகராய், நல்ல நண்பனா, நல்ல ஒரு தோழனா தோழியா உங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த நல்லவராக இருக்கிறார். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வருமையா, எல்லாரும் பாடுவோமா? போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும், கோடி கோடி மீனவர் கூட்டம் பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே.
கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். சொல்லுமா, கூப்பிடுவோமா அவரை, வாருமாப்பா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதி வாருமையா. இயேசுவே, என் பரிசுத்தரே, என் உயர் தோழன், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இந்த பாடலில் 4வது சரணத்தில் கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். ஆமேன். அந்த நதியோரத்தில் இருக்கிற மரங்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். ஆமேன். தாராளமாக கனி கொடுக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்தணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அந்த நதி நம்ம மத்தியில் தான் இருக்கு. ஆமேன். அந்த இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். உங்ககிட்ட இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களுக்கு மருந்தாக மாறணும். கர்த்தர் உங்கள்கிட்ட இருந்து வைத்திருக்கிற சில விசேஷமான வரங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதை நீங்களும் நானும் இந்த 2024 இழந்துடக்கூடாது. அவருடைய ராஜ்யத்தை குறித்த சில காரியங்கள் எல்லாமே நான் பார்க்கப்படும் போது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஆண்டவர் என்கிட்ட காட்டினார். முதலாவது அதுக்காக கட்டி நீ ஜெபிக்கணும். ஆமேன். எந்தமான நெகட்டிவான காரியம், ஒரு காரியம் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். போன வாரம் நடந்தது. இந்த தேவ செய்தியை நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய தேவ செய்தி இந்த ராஜ்யத்தில் குறித்த இந்த வரங்களை குறித்து நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கும்போது இடையில் ஆண்டவர் சொன்னார், நெகட்டிவ் யூ ஸ்டாப். எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் வாழ்க்கையில் அது உனக்கு மேலேயாக இருந்தாலும் முடியாதா இருந்தாலும் நீ உன்னை நீ தாழ்த்தி பார்க்காத. உன் கூட நான் இருக்கிறேன். இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ, உன்னை வைத்து நான் செய்ய முடியும், உன்னை வைத்து நான் கொண்டு போக முடியும். அப்படி இருக்கும்போது ஏன்னா நம்மளுக்கு நார்மலாக அப்படி தானே, இதை ஒரு காரியம் பார்த்தாலும். தென் லாஸ்ட் வீக் நைட் சர்வீஸ்க்கு நான் அட்டென்ட் பண்ணேன். ஸோ நைட்ஸில் நான் வந்தோடனே நம்ம ஆசிரியர்கள் வரவழைத்துட்டு அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு நான் வந்து நார்மலாக சில பேருக்கு தெரியுதானே இங்கே யார் எங்கே உட்காருவாங்க, எங்கே இருப்பாங்க, இது இவங்க இடம், இது அவங்க இடம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆமீன். ஸோ நானும் என்னோடய வழக்கம் போல் என்னுடைய எனக்குன்னு வச்சுருக்கிற அந்த இடத்துக்கு நான் போய் அங்கே உட்காந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்குறேன். இந்த வாரம் நான் சொல்கிறதா இல்லை யார் சொல்கிறதுன்னு நான் அது பார்க்கும்போது அதில் அனௌன்ஸ்மெண்ட் வருகிற விசா டேயில் பாஸ்டர் ப்ரேயர் வச்சுட்டார். அல்லேலூயா. நான் அப்படி பார்த்தோன்னே ரொம்ப டக்குனு என்னோட சிந்தையில் நம்ம தான் ஆல்ரெடி பிளான் போட்டோம்ல. நானும் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டேன், ஓகே இந்த வெனஸ்டே மதன்லோ வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் போய் அவங்கள பார்க்கல. ஸோ அப்போ சொன்னேன், பிளான் பண்ணியாச்சு, ஓகே ஐ ஆல்ரெடி பிளான் எப்படி செஞ்சிருவோம் அப்படின்ட்டு. இது பார்த்தோன்னே ஐயோ ஒன்றுமே எங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, எனக்கும் தெரியாது. வெரி ஷார்ட். நம்ம என் மனசில் என்னடா அது யார்கிட்டும் ஒன்றுமே சொல்ல, டக்குன்னு அவரே இது ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு. பல விதமான நெகட்டிவ்
ஓகே, நம்ம தான் பிளான் பண்ணிட்டோம்ல இங்கே போகணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த ப்ரேயருக்கு பிறகு நான் பேசிட்டு எல்லாம் பண்ணோன்னே, பட் என்னுடைய பிளானை நான் மாற்றினேன். முதலாவது ஆண்டவருக்காக போகும். ஓகே, ஸோ பிறகு முடிச்சிட்ட பிறகு 2 மணிக்கு தானே, 2 மணிக்கு முடிச்சுட்டு போக சொல்லிவிட்டு அந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்களும் நானும் எப்படி தீர்மானம் பண்ணுறோன்னு தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ப்ரேயருக்கு நான் வந்தேன். ஆனால் கொஞ்சம் வெளியே போயிட்டு வீட்டில் சில காரியங்கள் நடந்தனால நான் ஒரு 2:30 போல் தான் நான் வந்தேன். வந்துட்டு பாஸ்டர் முடிஞ்சோன்னு நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் இந்த நாளில் வச்சுட்டீங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் வச்சுட்டீங்க, பட் ஆனால் சிலர்னால எனக்கு அப்படி தான் தோணுச்சு, சிலர்னால ஏன் வர முடியலன்னா மேபி அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பிறகு அப்போ பாஸ்டர் சொன்னார், இல்லை ப்ரேயர்ஸ் தான் நம்ம இந்த வருஷத்தில் நான் பப்ளிக் ஹாலிடே எல்லாமே. ஆனால் அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்களோட மீட்டிங்கில் சொன்னார், ஆல் த பப்ளிக் ஹாலிடேயில் நான் ப்ரேயர் வைப்பேன். ஆமீன், வைங்க பாஸ்டர், பட் ஆனால் அது கொஞ்சம் சீக்கிரத்தில் அறிவிப்பு கொடுத்துருங்க, அப்போ எல்லாருக்கும் அதில் வர முடியும். பட் அது நான் சொல்லிவிட்டு அது நான் என்ன எடுத்துக்கிட்டேன். ஆமீன், இந்த வருஷத்தில் நீங்களும் நான் இது எதை நான் இது பண்ணுறேன்னா, we need to be a sacrifice. ஆண்டோடைய காரியத்துக்கு, ஆண்டோடைய மேலான சில திட்டத்துக்கு உங்களை பயன்படுத்தணும்னா ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறாரு. இந்த சபையில் உங்களை வச்சு பயன்படுத்தணும்னு முன் குறித்திருக்கிறாருன்னா சில நெகட்டிவ் தாட்ஸ் சில காரியங்கள் உங்களை தூரப்படுத்தும். நீ வர வேணாம், இந்த மீட்டிங்க்கு நீ வர வேணாம், பரவாயில்ல அவங்க இருக்கிறாங்க. ஆமீன், பரவாயில்ல அவங்க செய்வாங்க. அப்படி இல்லை, நம்ம ஒரு குடும்பமாக தான் செய்கிறோம். ஆமீன். அப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை வேறு ஒரு காரியத்தில் பிஸியாக ஆக்கிறோம். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, நம்மளுக்கு வேலை இருக்குது, வேலையில் முக்கியத்துவம் கொடுப்போம், பரவாயில்ல மீட்டிங் நம்ம. அப்படி சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். ஆமீன். அதனால தான் இந்த காலை வேளையில் இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான எண்ணம், எதிர்மறையான சிந்தையை we need to be handle. உங்களுக்கு தெரியுமா, May 1 நம்ம ஒரு கூட்டம் வச்சோம். அது பட் ஆனால் இன்சிடென்ட் அது எப்படின்னா 2-3 நாளுக்கு தான் தெரியும் அந்த ஒரு ஊழியக்காரர் வரான்னு பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணார். May 1 மீடியா டீம் நீங்கள் செக் பண்ணுங்கள், சிசிஎஃப் யூத்தில் சிசிஎஃப் அந்த இதில் இந்த May 1 மீட்டிங் இருக்கா அப்படின்ட்டு நான் செக் பண்ணேன், அதில் இல்லை. மீடியா டீம் அப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்களா? மேபி அவங்களும் ஓவர்லுக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அந்த May 1 மீட்டிங்? ஃபர்ஸ்ட் டைம் 11 மணிக்கு ஆரம்பித்து கூட்டம் 2:30 மணிக்கு தான் முடிஞ்சு. எல்லாரும் இருந்தோம். 2:30 மணி வரைக்கும் அந்த பிரசனம் இருந்தது. உணர்ந்தேன், உடஞ்சேன். யாக்கோபை குறித்து அவர் அழகாக வெளிப்படுத்தினார். 5 ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு இருந்தும் கூட தேவனிடத்தில் கேட்குறாரு, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. யார் அது மிஸ் பண்ணீங்களோ, யார் அந்த நோட்ஸ் எடுத்தாங்களோ அதை போய்ட்டு நீங்கள் கேளுங்க. அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள். 5 விதமான ஆசீர்வாதத்தை சொன்னார். பர்த் ரைட் சொன்னார், சோஸ்திர புத்திர பாகத்தை அவனுக்குரிய சொத்தை குறித்து பேசினார். 2வது அவனுக்குள்ள அந்த அப்பாவுடைய ஆசீர்வாதமான ஜெபம் லைஃப் லாங் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசினார். 3வது அவனுடைய ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். இது எல்லாமே 5 காரியத்தை குறித்து அழகாக பேசினார். பேசிட்ட பிறகு இதெல்லாம் இவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தோம் யாக்கோப்பு ஏன் ஆண்டவரே என்ன நீங்கள் ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உங்களை விட மாட்டேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமாங்க? அவனுடைய வீடு சரியாக இல்லை, வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் ஒழுங்கில்லை, அந்த ஒரு பாரம். ஆமென். ஆண்டவர்கிட்ட மன்றாடி அந்த 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 அதுக்காக கேட்டு யாக்கோப்பு பெற்றுக்கொள்கிறான்.
இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் we are not perfect. நம்மள பூரணமானவர்கள் கிடையாது. பூரணமான இல்லாத உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் தீர்மானத்தின்படி முன் குறித்திருக்கிறாரு அவருடைய ராஜ்யத்தில் பயன்படுத்துவதற்கு. ஆமென். அவருடைய ராஜ்யத்தில் உங்களையும் என்னையும் வச்சு நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் அதை பெருசாக பார்க்குற ஒரு சூழ்நிலையில் உங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் பி அ டிஃப்ரெண்ட். என்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாலும் மிஸ் பண்ணாதீங்க, எந்த ஆராதனையும் மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆவிக்குரிய கண்கள் நம்மளுக்கு திறக்கணும். அந்த சுகத்தை நீங்களும் நானும் பேசணும், அந்த சுகத்தை சுகந்தரித்து கொள்ளணும். ஆமென். ஆவிக்குரிய காது நமக்கு திறக்கணும். நான் ஆசைப்படுறேன். இன்றைக்கி வேதத்தில் நம்ம அப்படி தான், பவுல் எப்படி இந்த கொரிந்தியர்களுக்கு இந்த ரோமர்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, ஒரு ஆலோசனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விரும்பணும், ஆண்டவரே எனக்கு வேணும். ஆமென். பரவாயில்ல, இதுக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் வி ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் மே முடிஞ்சது, இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. அவருடைய திட்டம் என்னது, அவருடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் எங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை நடத்துவார் இந்த ஆண்டில் வெளிப்படுத்துவார். ஆமென். அநேகர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆண்டவர் அதை மூவ்ல நடத்துவார். ஆமென். அதனால் இந்த வருஷம் தியாகம் பண்ண ரெடியாக இருங்க, sacrifice பண்ண. பரவாயில்ல, ஜெபம் கூட்டமாக இருந்தாலும் சரி. இப்போ நான் சொல்கிறேன், வெனஸ்டே ப்ரேயர் டோட்டலி வேறு மாதிரி இருக்குது, தேவ பிரசன்னம் வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ப்ரேயரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு எல்லாமே நல்லது. ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின், பாருங்கள், கலந்து கொள்ளுங்க, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. எல்லாரும் கண்களை மூடி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போமா? கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் படகு, நம்முடைய பயணம் எங்கே தெரியுமா அங்கே இருக்குது? விசுவாசத்தில் தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. விசுவாசித்து நம்முடைய ஆவிக்குரிய கண்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் நீங்களும் நானும் எப்படி மாறணும்னு சொல்லி ஆவிக்குரிய கண்களில் நீங்களும் நானும் பார்க்கணும். ஆமென். அப்படி எல்லாரும் கண்களை மூடி, நாங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் கர்த்தாவே, உங்கள் வாக்குத்தத்தம் சொல்கிறது, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கு நாங்கள் முதலாவது நெகட்டிவாக எதையும் பார்க்காதபடிக்கு, நெகட்டிவான காரியங்கள் பேசாதபடிக்கு எங்கள் சிந்தையை கர்த்தாவே கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தோல்வியான வாழ்க்கை வாழ்வது உங்கள் சித்தம் இல்லை கர்த்தாவே சுவாமி. என் தேவன் ஜெயமான தேவன் ஆண்டவரே, ஜெயமெடுத்தவர் பிதாவே, 3ஆம் நாள் மறுபடியுமாய் உயிர் தெழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஒரிகா பாஷா ரபா மாமா மாமா கொஞ்ச நேரம் ஆவியில் அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் குருடர்களாக வாழக்கூடாது, எங்கள் காதுகளில் நாங்கள் செவிடர்களாய் வாழக்கூடாது கர்த்தாவே.
வேதம் சொல்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன். அநேக இடத்துல வெளிப்பாடான அதிகாரத்தில் காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். அது ஆவிக்குரிய காது, அது நம்மளுக்கு திறக்கணும். அப்போ தான் தேவனுடைய சத்தத்தை கேட்போம், அவர் நம்மளை கூப்பிடுகிறத கேட்போம். ஆமென். பேர் சொல்லி கூப்பிடுவார், ஸ்பெசிஃபிக்காக உங்களை வச்சு என்னையும் வச்சு கூப்பிடுவார். சாமுவேலுன்னு சொல்லி பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். தேவ ரகசியங்கள் எங்களுடைய கண்களில் காட்டுங்க ஆண்டவரே, எங்கள் செவிகளில் நீங்கள் வெளிப்படுத்துங்க சுவாமி. ஓரி பாஷா ரகா மாமா ரபாலா பருயா பாஷா ரமா மாமா 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 மாமா. தேங்க்யூ லார்ட். சபையும் கர்த்தாவே சுவாமி, எங்க சபையோட ஊழியங்களும் ஆண்டவரே, நெகட்டிவான எல்லா காரியத்தையும் இந்த காலை வேளையில் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா அசுத்த நெகட்டிவான தாட்ஸ் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை கர்த்தாவே மாற செய்கிறவர் நீங்கள் ஆண்டவரே ராஜா. இந்த காலை வேளையில் பேசுங்க அப்பா, எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கீங்க. தொடர்ந்து வேத வசனத்தில் எங்களோடு கூட கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்னுடைய தேவ செய்தியில் நான் கடந்த 2 வாரமாக இந்த வரங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்ம இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனம் ராஜ்யம் வருவதாக, மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கப்படும்போது அந்த ராஜ்யம் யாருக்குள்ளாக வருகிறது? என்னோடு கூட எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 20, 21 வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவாயிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம். அப்போ பரிசேயர்கள் கேட்குறாங்க, நல்லா அவங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், அந்த தோராவை அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இயேசுவை பரீட்சை பார்ப்பதற்காக கேட்குறாங்க, இந்த தேவராஜ்யம் எப்பொழுது வரும் என்று. அப்போ அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, சீக்கிரமாக வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். இந்த ஆண்டு கூட நம்ம அந்த தேவ ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வாரம் பார்த்து அதை பேசப்படும் போது அது வரங்களை குறித்து நான் பேசினேன். 12 வரங்கள், மன்னிக்கணும், 9 வரங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நம்ம அதை தான் இன்றைக்கி தியானம் செய்ய போகிறோம். முதலாவது அந்த ஞானத்தை குறித்தான வரங்களை பார்த்தோம். பிறகு போன வாரம் பாஸ்டர் விசுவாசத்தை குறித்து, அதுவும் வரம்தான், சில காரியங்கள் பேசினார். இன்றைக்கி நான் அதிலே தான் நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஸோ ஆனால் இங்கே காலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த செய்தி உங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் போன ஞாயிற்றுக்கிழமை நான் இரவில் நான் பேசினேன் என்னோடய தெய்வ செய்தி. ஸோ வரங்களை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவது எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்போ இந்த தேவராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற இந்த தேவராஜ்யத்தில் என்னுடைய தேவ செய்தி தேவராஜ்யத்தின் ரகசியம், தேவராஜ்யத்தின் ரகசியம். அப்போ ராஜ்யம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அப்போ
இந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அது உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் சுதந்தரித்து கொள்ளணும். நீங்களும் நானும் கேட்கணும், விரும்பணும், அதை ஒவ்வொரு தடவையும் சொல்லணும். எப்படி நம்ம ஜெபிக்கும் போது சங்கீதம் 103 உள்ள வசனங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய சபையை முடிஞ்சு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது சொல்லாமல் நம்ம முடிக்கவே மாட்டோம். ஆமாவா இல்லையா? அது நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அதே போல தான் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சில காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறது, அதை நம்ம கேட்கணும். ஓகே, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை பவுல் இப்படியாக சொல்கிறார். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிற எனக்கு மனதில்லை. அவருக்கு இந்த கொரிந்தி சபையில் அவங்களுக்கு பாருங்க, அங்கே அந்த 12 வரங்களும் 9 வரங்களும் அவங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அதே வரத்தை தான் இங்கே வச்சிருக்கிறாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆமேன். அந்த வரத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக அதை பார்ப்போம். 9 வரங்கள் இருக்குது, நான் இங்கே எழுதியிருக்கிறேன். நீங்கள் அதை 4வது இதில் வாசிக்கலாம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. தொடர்ந்து 10 வரைக்கும். ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது தேவன். ஆனால் வரங்கள் வித்தியாசங்கள் இருக்குது, இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, முதலாவது வரங்களை நம்ம பார்ப்போம். 8வது வசனம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. யார் இது முதல் தடவை படிக்கிறவங்க இருக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதிக்க. நிறையா தடவை நம்ம படிச்சிருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம், இதிலே நம்ம ஊறி இருக்கிறோம். ஆமேன். ஆனால் என்ன ஒன்று, சில நேரத்தில் இது போதகர்களுக்கு அல்லது ஊழியர் செய்கிறவர்களுக்கு விசேஷமாக இது வெளியில் போய் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குற ஒரு வரங்கள்னு நினைக்கிறோம். இல்லை, எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஈவு. இந்த ஈவுன்னு சொல்லப்படும்போது இந்த வரங்களை குறித்து நான் சொல்கிறேன். வரம்னு சொல்லும்போது அது தேவனுடைய ஈவு. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கர்த்தர் ஈவாக கொடுத்தாரோ, அந்த ஈவுன்னு சொல்லும்போது பரிசு, அது நம்மளுக்கு பரிசாக கொடுத்தாரோ, அதே போல தான் இந்த வரங்களும். அது நம்மளுக்கு ஒரு ஈவு, அது ஒரு பரிசு. யாரெல்லாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறார்களோ கர்த்தர் கொடுப்பாரு, அவங்க வாழ்க்கையில் செயல்படும். ஆமேன். இது உங்களுக்குரியது, எனக்குரியது. நீங்களும் நானும் அதை டிக்ளேர் பண்ணி எடுத்துக்கணும். முதலாவது ஞானத்தை போதிக்கும் வசனம். 2வது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். அறிவை உணர்த்தும் வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். விசுவாசம் என்ற வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். குணமாக்கும் வரங்கள். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். 5வது அற்புதங்களை செய்யும் சக்தி. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். 6வது தீர்க்க தரிசனம் உரைத்தல். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். 7வது ஆவிகளை பகுத்தறிதல். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். 8வது பற்பல பாஷைகளை பேசுதல். வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது. என்னடா இதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த வாரத்தில், இந்த இருக்கிற 9 வாரத்தில் எதை ஆசையாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அவர் உங்களுக்கு கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அதே தொடர்ந்து 14வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 14:1 வாசிப்போமே. இங்கே பவுல் சொல்கிறாரு, எதை சொல்கிறாரு? அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். ஆமென். பவுல் இங்க அங்க கொரிந்தியர்களுக்கு சொல்றாரு, நீங்க ஆசைப்பட்டு விரும்பி கேளுங்க. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆரம்ப படிக்கிற ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு காரியத்தை சொல்லி பிள்ளைகளுக்கு செய்வாங்க. நீ டாக்டர் ஆகணுமா,
நீ டாக்டர் ஆகணும், நீ லாயர் ஆகணும், நீ போலீஸ் ஆகணும், எம்பிஷன். அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் நீ இப்படியாக ஆகணும்னு சொல்லி அவங்கள ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்களுக்கு சில அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காரியத்தை ஆசை மூட்டி அவங்க அந்த ஒரு எம்பிஷன், அந்த ஒரு காரியம் படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் கேட்டால், சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டால் நீ என்ன ஆகணும்னு அவங்களுக்கு அது என்னன்னே கூட தெரியாது. நான் டாக்டர் ஆகணும், நான் லாயர் ஆகணும். அப்படி அவங்க அந்த விரும்பி அந்த காரியம் அவங்க வாழ்க்கையில் பதிஞ்சிருச்சுன்னு ஆழமாக நான் சொல்கிறேன், அவங்களுடைய எதிர்காலத்தில் எதை ஆசைப்பட்டாங்களோ அதன்படி அவங்க வாழ்வாங்க. ஆமேன். நம்மளுடைய போகிற நோக்கம் தெரியல, எதை நோக்கி நீங்களும் நானும் போகிறோன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சிந்தை இல்லை. ஆவிக்குரிய கண்களில் நீங்களும் நானும் பார்க்காதபடிக்கு பரலோகம் சொல்கிறாங்க. 1000 ஒரு ஆளா, 100 ஒரு ஆளா, 10 ஒரு ஆளா, நானும் பரலோக போகிறேன். ஆமேன். அப்படி நீங்களும் நானும் வாழக்கூடாது. இந்த பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போகணும்னா சில காரியங்கள் நீங்களும் நானும் நம்மளுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி கோட்டை மாதிரி நீங்களும் நானும் போட்டுக்கணும். நம்மளுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அப்போ நீங்களும் நானும் போகும்போது ஆண்டவர் சொல்லலாம், அவர் சொல்கிற காரியம், ஆண்டவரே உங்கள் நாமத்தினால நான் ஒரு 10 பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தேன். இந்த பட்டணத்தில் என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்து ஒரு சிலரை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தினார். என் குடும்பத்தில் யாரெல்லாம் ஆண்டவர் தெரியாது இருக்கிறார்களோ அவங்க மத்தியில் நல்ல ஒரு பாத்திரமா, உதாரத்துவமா, சாட்சியா இந்த வரங்கள் மூலமாய் நம்ம நடந்து போகலாம். ஆமீன். அப்பதான் நம்ம சொல்ல முடியும். அப்படிலாம் கடந்து போன பிறகு இந்த பயணத்தில் கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், உண்மை உள்ள ஊழியக்காரனே என்னோடு கூட வந்து. ஆமீன். நல்ல காரியங்களை நீங்களும் நானும் சொல்லணும். வேதத்தில் சில காரியங்கள் இருக்குது, கடிந்து கொள்ளுகிற காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் சில நேரத்தில் இப்படிலாம் சொல்கிறாரு. எஸ் இருக்குது. அது சில நேரத்தில் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார், கடிந்து கொள்வார். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே பவுல் சொல்கிறாரு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். யூ நீட் டு பி, நீங்கள் அந்த 9 வரங்களும் நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக தேரணும்னா, நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா இப்படிப்பட்ட வரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதான் ஐஸ்வர்யம். அதுதான் நீங்களும் நானும் பி அ மில்லியனர், நோ பில்லியனர். இதெல்லாம் இப்படிலாம் உலக பிரகாரத்தில் பணத்தை குறித்து சொல்கிறாங்க. இவ்வளோலாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட மில்லியனராக இருப்பீங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே அழிந்து போகிறோம். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும், சேர்த்து வைத்து கொண்டு இருந்தாலும், சில நேரங்களில் ஒரு சின்ன தவறு செஞ்சாலே எல்லாமே போயிடும். ஆனால் எப்போ என் தேவன் இந்த வரங்கள் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வச்சார்னா அது கடைசி வரைக்கும் இருக்கும். ஆமீன். பாடணும்ல, ஜீவ தண்ணீரே ஆவியானவர் வற்றாத நதியாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பார். ஆமீன். அதனால்தான் ஊழியம் செய்கிற அநேகர் போதகர்கள் நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் பழைய ஊழியக்காரங்க, டிஜிஎஸ் தினகரன், நம்ம யாரையும் மனுஷனை பார்க்க வேணாம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் ஊழியத்தை வச்சு அவங்களெல்லாம் பயன்படுத்தி எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படுத்தி அவங்களாம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி. நான் அதை அவங்களோட புக்ஸ்லாம் படிக்கும்போது நான் படிச்சிட்ருக்கேன். உங்களை நான் சொல்கிறேன், பேக் டு கிளாசிக், பழைய சில காரியங்களை செய்ய ஆசைப்படுங்க. ஃபோனில் போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம், பட் ஈஸியாக கிடச்சிருது. பட் பார்க்குறோம், செய்கிறோம் எல்லாமே. ஹார்ட் காப்பி புக்ஸ், சில ஆவிக்குரிய புத்தகங்களை நீங்கள் படிக்கணும். எப்படி இந்த வரங்கள் செயல்படுது, சில ஆவிக்குரிய மனிதர்கள். ஏன்னா நான் சொல்கிறேன், ஏன் நீங்கள் பைபிளை படிக்கிறது நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது நல்லது. இதுவும் மனுஷன் மூலமாக எழுதப்பட்டது. ஆவியானவர் மனிதர்கள் மூலமாக வந்து அதன் மூலமாக வெளிப்படுத்தி வேதத்தை எழுத வச்சார். அதே போல் தான் அநேக அபிஷேகம் பெற்ற சில
sacrifice பண்ண, வாழ்க்கையே தேவனுக்கு அர்ப்பணித்த சில ஊழியக்காரர்கள் எழுதின சில புக்கை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். ஸோ அந்த மாதிரியான புக்ஸ்லாம் நீங்கள் போய் தேடி பாருங்கள். இங்கிலீஷில் நிறையா இருக்குது, தமிழில் சில தான் கொஞ்சம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் சில புத்தகத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய வரங்களை குறித்து, ஆண்டவரை குறித்து, ஊழியத்தை குறித்து, இந்த வரங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட்டுச்சு, என் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் பயன்படு, எதுவுமே இல்லாத என் வாழ்க்கையில். ஐ ஒருத்தருடைய சாட்சி நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ஏசனான்னு யாருக்கு தெரியும்? ஒரு தடவை இங்கே மனிஷாவுக்கு வந்திருந்தார், ஜோருக்கு வந்திருந்தார். ஏசன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் படிக்காத ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கேன். அவங்களுடைய குடும்பத்தின் காரணத்தினால அவர் பிசாசால அந்த பிசாசுடைய ஆதிக்கத்தினால அவர் பைத்தியமாகி எத்தனோ மாதங்கள், ஐ திங்க் மாதங்களாக வருஷங்களாக தெரியல, ரோட்டில் அப்படியே பிச்சைக்காரன் மாதிரி அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருப்பாராம். அப்படியே தான் அந்த அந்த இடத்துல அந்த 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 புத்திரி வம்சத்தில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டீங்க. உடுப்பே இல்லாமல் அவர் சொல்கிறார், உடுப்பே இல்லாமல் அப்படியே சுற்றி 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 அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவர் சுகமாகி தெளிவெல்லாம் வந்த பிறகு சபையில் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரராகி அவர் நாட் மிஸ்டேக்கன் ஒரு 200 ஊழியக்காரரை உருவாக்கியிருக்கிறார். ஐ மீன், ஸோ பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் படிப்பை பார்க்கல, அவருக்குள்ளே இருக்கிற செல்வங்களை பார்க்கல, அவருக்குள்ளே இருக்கிற சில நன்மைகளை பார்க்கல. யாரெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவங்கள அபிஷேகம் பண்ணி நடத்தினார்னா அவர் உயர்த்துவார். ஆமேன். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இட்ஸ் நாட் எங்கே இந்தியாவில் நார்தர்ன் சைடு நினைக்கிறேன், தெலுங்கானா சம்திங் அங்கே. பட் அங்கே அந்த ஊழியத்தில் அவர் 200 பாஸ்டர்களை உருவாக்கி சபையில் இட்ஸ் நாட் மோர் தென் 2000 பீப்புள், 2000 பேர் கூட ஆராதிக்கிற அளவுக்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். அந்த அபிஷேகம்தான், தேவனுடைய அபிஷேகம்தான் நம்மளை என்ன செய்யும்? பெருக செய்யும், உயர்வை செய்யும். ஆமீன். அப்போ இந்த மாதிரியான வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் விரும்பணும். பவுல் இப்படி தான் உற்சாகப்படுத்துகிறார். அதில் 5வது பார்க்கும்போது 5வது வசனம், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். He was be encouraging. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கொரிந்திய சபைக்கு உற்சாகத்தை ஊட்டுறாரு. நீங்களாம் எப்படி இருக்கணும்னா நான் விரும்புகிறேன்ப்பா, நீங்களாம் தரிசனத்தை சொல்லணும், அதுக்கு அதோடைய விளக்கத்தையும் நீங்கள் சொல்லணும். இன்னும் நம்ம இப்படியே நம்ம வாழ போகிறோமா? வரோம் சபைக்கு, இங்கே ஒருத்தர் பாட்டு நடத்துவாங்க, பாஸ்டர் பேசுவார், இப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நம்மளுடைய வாலிபர்கள் கைகளை வைக்கும்போது நம்ம கண்ணெல்லாம் பார்க்கணும், அவங்க சுகம் அடையிறது? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? மீன் இங்கே இருக்கிற மூப்பர்கள், இங்கே இருக்கிற வயதான அம்மாமாருங்க, இல்லை வாலிபர்கள், இல்லை எல்லாம் பொதுவாகவே சொல்கிறேன், சபையில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்கள் செயல்படுத்த நீங்கள் பார்த்துட்ட பிறகு சபையில் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, யாராவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் உங்களுடைய வரங்களை வச்சு நீங்கள் தொட்டு ஜெபிக்கிறீங்க, அதை நம்ம பார்க்கப்படும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இட்ஸ் நாட் அ ஜெலசி, இட்ஸ் நாட் அ பொறாமைக்காக நான் சொல்லலை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக கர்த்தர் நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்களை எழுப்பணும். ஆமேன். அப்போ நம்மக்குள்ளே இருக்கிறவங்க எழுப்பப்பட்டாதான் ஆத்துமாக்கள் சபையை தேடி வரும். ஆமேன். நீங்களும் நானும் போய் சொல்லவே வேணாம், இந்த சிசிஎஃப் சபைக்கு வாங்க, ஆண்டவர் சுகப்படுத்துகிறாரு, நியூஸ் பரவும், அப்படி வேகமாக போங்க, அங்கே போய் பாருங்களேன், அந்த சபையில் போய் நீங்கள் போய் நில்லுங்க, சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று அங்கே நடக்குது, சுகம் நடக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க, நல்ல அன்பாக பழகுறாங்க. இது எல்லாமே வரங்களினால் வெளிப்படணும். ஆமேன். அறிவை உணர்த்துகிற வசனம். நீங்களும் நானும் எந்த உலகம் இன்னைக்கு எப்போன்னு இருக்குது ஏமாற்றுவதற்கு. ஆமேன். ஸ்கேம்,
வயசான அம்மாமாருங்களாம் நீங்களாம் தயவு செஞ்சு ஃபோன் பாய்க்கிறீங்கன்னா கவனமாக இருங்க. ஏதாவது வருது சொல்லிவிட்டு தட்டி போட்டுறாதீங்க. உங்கள் பேங்கில் உள்ளது எல்லாமே என்ன ஆயிரும், கோசம் ஆயிரும். நாங்கள் பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம். ரீசன்ட்லி நான் ஒரு படித்தேன், அந்த வயசான ரிட்டையரி அவர் சேர்த்து வச்ச சேமிப்பு எல்லாமே இபிஎஃப்லேருந்து எடுத்து 500+1,000 531 over 1,000 சேர்த்து வச்சிருந்த அவருடைய எல்லா உழைப்பும் ஒரே ஒரு லிங்க் தான் ஃபோனில் வந்ததான். உலகம் இன்னைக்கு எப்போன்னு இருக்குது நம்மளை ஏமாற்றுவதற்கு. அவங்க என்ன அது வயசானவங்க அந்த நேரத்தில் திறந்து இது என்னப்பா ஏதோ ஒரு ப்ரொமோஷனா உங்களுக்கு லக்கின்னு நினச்சி அங்கே லக்கின்னு திறந்தாங்க, எல்லாமே லக்கியாக போயிடுச்சு. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். அறிவை உணர்த்துக்கிற வசனம் இது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையா, இது செய்யணுமா, இது திறக்கணுமா, இதை பார்க்கணுமான்னு சொல்லி நம்ம ஏதாவது செய்ய வேண்டிய நேரத்தில் கர்த்தர் அவருடைய வரங்களில் ஆவியை பகுத்தறிகிற சூழ்நிலையை நம்மளுக்கு கொடுக்கணும். ஆமேன். ஸோ இந்த வரங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு கேளுங்க, கர்த்தர் இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். ஆமேன். நான் இந்த வரங்களை குறித்து இன்னும் ஆழமாக போகல, பட் இதுதான் ரகசியத்தை குறித்து நான் காரியத்தில் நான் போய்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த வரங்களை நீங்களும் நானும் நம்மளுடைய ஜெபத்தில் டெய்லி நம்மளுடைய வாழ்க்கை ஜெபத்தில் எப்படி இயேசு ஜெப சொல்லி கொடுத்தாரோ அதே போல் உங்களுடைய ஜெபத்திலையும் இந்த வரங்களை குறித்து ஆட் பண்ணுங்கள், அதை குறித்து கேளுங்க, ஆசைப்படுங்க, கர்த்தர் செய்வார். ஆமேன். அதே போல் தான் இன்னொரு கூட சேர்ந்து யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. கொடுக்கறதுக்கு முன்பு ஒரு கண்டிஷன் இருக்குது. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த வரங்களை குறித்து நீங்களும் நானும் பார்த்தோம், ஆசைப்பட்டோம், விரும்பணும். என்னென்ன காரியங்கள் நீங்கள் கேட்டீங்களோ அதெல்லாமே நல்லது தான். பட் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன தெரியுமாங்க? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டோடைய வாக்குத்தத்தம் அதுதான். இந்த ஆண்டு நீங்களும் நானும் என்னென்ன காரியங்கள் தியாகங்கள் பண்ணணும், நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள், இது எல்லாமே தீர்மானம் பண்ணுங்கள், எல்லாமே நல்லது. பட் இந்த வசனத்தின்படி இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதே வசனத்தில் 16வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். இதெல்லாம் கொடுப்பாரு, இதெல்லாம் செய்வார். இதெல்லாம் செய்யணும்னா நீங்களும் நானும் அவருக்குள்ளாக நிலைத்து இருக்கணும். ஆமேன். அப்போ இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? நீங்களும் நானும் அவருக்குள்ளாக நிலைத்து இருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய தீர்மானங்கள் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய தீர்மானத்தை நீங்களும் நானும் பார்க்கணும். ஆண்டவருடைய காரியத்துக்காக முதலிடத்தை நான் கொடுத்துட்ருக்கேன்னா, சபைக்கு வருகிறதுல நான் முதலிடம் கொடுத்துட்ருக்கேன்னா, ஊழியத்தில் நான் இருக்கிறேன்னா, இது எல்லாமே என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் செய்து கொடுத்தாரோ அது எல்லாமே நீங்களும் நானும் நிலைத்திருக்கணும். அந்த பொருத்தனையில் உண்மையாக இருக்கணும். எது ஆண்டவருக்கு நம்ம சொன்னமோ அதை நம்ம செய்யணும். செய்யலைன்னா நார்மலான ஒரு விசுவாசியை போல தான் நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் இருக்கும்.
ஆமென். ஸோ அப்போ இந்த நிலைத்திருக்கிற காரியத்தில் ஒரு சம்பவத்தை நீங்களும் நான் வாசிப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 8வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். இந்த 100க்கு அதிபதியோடைய நம்ம காரியங்கள் சம்பவங்கள் நம்ம அநேக தடவை படிச்சிருக்கிறோம். ஆமென். அநேக முறை ஆண்டவர் நம்மளோட கூட பேசியிருக்கிறார். இவருடைய ஒரு காரியம் ஆண்டவரை ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சுது. ஆமென். ஒரு காரியம் அவர் செய்த ஒரு சம்பவம், அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் இயேசு சொல்கிறார், கூப்பிட்டு பாருங்க, இந்த சம்பவத்தின் மூலமாய் ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த 100க்கு அதிபதிக்கு எல்லாமே இருக்குது. இஸ் பி அ பொசிஷன். அவர் கீழே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அந்த 100 பேரும் இவருக்கு கீழ்ப்படிந்து இவர் சொல்கிறதுக்கு எல்லாமே கீழ்ப்படிவாங்க. ஆனால் இந்த 100 அதிபதிக்கு பாருங்கள், ஒருத்தர் வியாதியாக இருக்கிறான். அவன் இறங்கி வந்து, என்னுடைய வேலைக்கார வியாதியாக இருக்கிறான், இயேசுவே நீங்கள் வாங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இயேசு சொல்கிறாரு, நான் வருவேன், நான் வரப்பா, அவன் வீட்டுக்கு நான் வரேன், நான் வந்து அவங்க பார்க்குறேன். பட் ஆனால் அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அவரோட தீர்மானம் பாருங்கள், he got everything. பட் ஆனால் அவரோட தீர்மானம் வேறு லெவலில் இருந்தது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்மானம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு நீங்களும் நான் பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான். ஐ மீன், அந்த ஒரே ஒரு வார்த்தை இயேசுவை திகைக்க செஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் அந்த தீர்மானம் எப்படி நீங்களும் நானும் எடுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையில் உங்களுடைய தீர்மானம் சரியாக இருக்கணும். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் போதும். எனக்கு தெரியும், என்னுடைய விசுவாசத்தில் தெரியும். அவன் பாருங்க, அவன் இயேசுவை அவன் ரட்சிக்கப்படலை, அவன் விசுவாசி இல்லை, அவன் ஒரு 100க்கு அதிபதி. அப்போ அவன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் பார்க்குறோம், அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. அவன் எதையுமே வெளியில் போய் தேடவே தேவையில்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருந்துச்சுன்னா சில நேரத்தில் ஆண்டவரே என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். ஆசீர்வாதங்கள் எவ்வளவு உயரமாக போய்கிட்டு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்களும் நானும் நம்மளுடைய தீர்மானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவருக்குள்ளே நிலைத்து இருக்கணும். ஆமேன். அவருக்குள்ளவே இருக்கணும். நினச்சா நான் வருவேன், நான் நினைக்கலைன்னா இன்றைக்கி நான் போகலைன்னா நான் சபைக்கு போக மாட்டேன். ஆமேன். இல்லை பரவாயில்ல, இந்த மீட்டிங் நான் போக வேணாம். அப்படி அந்த தீர்மானம் அவன் எடுக்கலை. பட் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், ஜஸ்ட் ஒன் வேர்ட் இனஃப். அப்போ அந்த 100க்கு அதிபதி உள்ள விசுவாசத்தை பாருங்களேன். அவன் என்ன ஆண்டவரை அறிஞ்சவனா? இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். இந்த இயேசு அநேக இடத்துல போயிட்டு, இவர் போய் அங்கே கை வச்சிருக்காரு, தொட்டு சுகமாயிருச்சு, அங்கே போய் வியாதிகளை பார்த்துருக்காரு, வார்த்தையில் சொன்னார் சுகம். கேள்விப்பட்ட 100க்கு அதிபதி அந்த கேள்வியில் அவனுக்குள் வந்த விசுவாசத்தில் இந்த இயேசுவை சந்தித்து சொல்கிறாரு, என்னுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், நீங்கள் வந்தீங்கன்னா அவன் சுகமாவான் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்கிறாரு, நான் வரேன் அப்படின்னு. பட் ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதி இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள குற்ற உணர்வு, நான் தகுதியானவன் இல்லை, ஐ எம் நாட் சூட்டபிள், நீங்கள் வர்றதுக்கு நான் அவ்வளோ தகுதி உள்ளவன்ல, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தின் வரம் பாருங்க, இயேசுவை நிற்க வச்சிருச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வரங்களை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும்.
ஆவிக்குரிய கண்களில் பார்க்கணும். விசுவாசத்தின் வரம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சுக்கிட்டு எல்லாமே இருக்குது, சுகந்தரிச்சிருக்கோம். பட் ஆனால் அதை பயன்படுத்தலை. எப்பயாச்சும் உங்களுடைய வியாதி வந்தப்போ எத்தனை பேர் உண்மையாக சொல்லுங்கள், உட்காந்து ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகப்படுத்த நல்லவராக இருக்கீங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் நல்லாயிருவேன் அப்படின்னு டாக்டரை பார்க்காம சுகம் அடைஞ்சிருக்கீங்களா? நீங்கள் நம்மளுடைய சிந்தை எப்படி தெரியுமா வரும்? வியாதி வந்தாலே ஏதாவது ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், காசை போய்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தால் நல்லாயிரும். இதில் எங்கள் அம்மா எக்ஸ்பர்ட். நான் பல தடவை சொல்லுவேன், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு அதே மாதிரி ஆயிரும். வலி, எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு தெரியல இந்த இடுப்பு ரொம்ப வலியாக இருக்குது அப்படி சொன்னால் போதும், எனக்கு 2-3 நாளாக சரியான வலி தான்டா இடுப்பு, இல்லை நல்லாயிரம் மருந்து சாப்பிடுங்க, இல்லை வலியாக இருக்குது ரொம்ப வலியாக இருக்குது, ஓகே பரவாயில்ல கிளினிக் போகிறோம். கிளினிக்கு போயிட்டு அதே பார்த்து தான் டாக்டர் சொல்லுவார், இல்லைம்மா நீங்கள் ஏதாவது உட்காந்துருக்கீங்க, ஏதாச்சும் செஞ்சுருக்கீங்க, ஓவராக ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க, நல்லாயிரும். ஆனால் அந்த டாக்டர் சொன்னார்னா வேத வாக்கு. அப்புறம் ஆமாம் டாக்டர், ஓகே நீங்கள் இந்த மருந்து மட்டும் சாப்பிடுங்கம்மா நல்லாயிரும். ஐ மீன் சில வேலைகளில் நம்ம இப்படி தான், நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வரத்தின் மூலமாய் நீங்களும் நானும் அதை அறிக்கை செய்து, எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம போய் டாக்டரை பார்க்கணும், தவறு கிடையாது, நான் அப்படி பார்க்கக்கூடாதுன்று நான் தவறாக சொல்ல கிடையாது. முதலாவது நம்மளுடைய விசுவாசத்தில் அறிக்கை செய்ய பழகிக்கணும், அதை பார்க்கணும், அந்த சுகத்தை நீங்களும் நானும் பார்க்கணும். ஆண்டவர் சுகப்படுத்துவார். இந்த கோவிட் நாட்களில் நினச்சி பாருங்களேன், நம்மளாம் நினச்சோமா இப்படிலாம் நினைக்கணும்? உலகமே மூடப்பட்டது, யாருமே பார்க்கல, சபைகள் மூடப்பட்டது, மோஸ் மூடப்பட்டது, கோயில்கள் அடைக்கப்பட்டது, எங்கேயுமே தேசங்கள் எல்லாமே யாருமே பார்க்கல. இது யாராச்சும் தீர்க்க தரிசனமாக சொன்னாங்களா? கிடையாது. ஐ மீன் பட் ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக நம்ம சபையில் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாத்து கொண்டார். ஐ மீன் அநேகருக்கு கோவிட் வந்தது, கடந்து போனோம், பட் ஆனால் தீமைகள் நம்மளை தொடலை. அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த வரத்தின் மூலமாக எப்படி இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் கேள்விப்பட்டான். பட் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் ஆண்டவர், என் வேலைக்கார சுகமாவான். அவனுடைய விசுவாசத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. 10வதுல இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவன் வாழ்க்கையில் எப்படி இங்கே வரங்கள் செயல்பட்டது? அந்த 9 வாரத்தில் ஒரு வாரம் விசுவாசம், எப்படி இந்த 100க்கு அதிபதி வாழ்க்கையில் இந்த வரம் செயல்பட்டது? அவன் கேள்விப்பட்டான், இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டது தான். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான எண்ணங்கள் விதைக்கப்படணும். வரங்களுக்குள்ளாக நீங்கள் சொல்லுங்கள், வியாதியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், என் ஆண்டவர் எனக்கு சுகம் தர நல்லவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க திடீர்னு யாரும் அங்கே இல்லை, போய் பார்க்குறது யாரும் இல்லை, விசுவாசத்தில் சொல்லுங்கள், பாருங்கள், நல்லாயிருவாங்க ஆண்டவர். ஆமீன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்குற டாக்டர்கள் சில நேரத்தில் தேவையில்லாததெல்லாம் சொல்லி நம்ம பயமுடுத்தி, இன்னும் பயமுடுத்தி வியாதிக்குள்ளே தான் கடந்து போயிட்டுருக்காங்க. நான் அநேகரை பார்க்குறேன். ஸ்பெஷலிஸ்ட்க்கு சில நேரத்தில் நான் போகும்போது நான் பார்க்குறேன், இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்லி பயமுடுத்தி அவங்கள இன்னும் வேதனைப்படுத்தி தான் அநேக காரியங்கள் நடக்குது. ஐ மீன் மணி வாய்ஸ், காசுக்காக இந்த உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் உங்கள் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் தீர்மானம் எடுக்கணும், அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஆமேன். இந்த தீர்மானம் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் எடுக்க போகிறோம். என்ன தீர்மானங்கள்? இந்த வரங்களுக்குள்ளாக என் வாழ்க்கை தீர்மானிக்க நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். முதலாவது தீர்மானம், அவருடைய வரங்கள் என் வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆவிக்குரிய கண்கள் நான் திறக்கப்படணும். ஐ மீன் விசுவாசத்தில் நான் பார்க்கணும், நடக்காததை நான் பார்க்கணும். ஐ மீன் என் பிள்ளைகள்
இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களை நான் சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய கண்களில் பாருங்கள். நீங்கள் எல்லாமே என்ன செய்யணும்னா, கிராஜுவேட்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் கிராஜுவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்போயே எண்ணத்தை போடுங்க. ஏன் நம்மளுக்கு நடக்காது? ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார்? ஏன் தெரியுமா? எல்லாமே நம்ம அறிக்கை செய்கிற காரியம் கவர்மெண்டாக தமிழர்களுக்கு எல்லாம் கிடைக்காது. கவர்மெண்ட் உள்ள சில ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள் தமிழர்களுக்கு நோ வே, சான்ஸே இல்லை. எல்லாமே மலாய்க்காரங்களுக்கு தான், அநீதி தான் நடக்குது. நான் சொல்கிறேன், அது நடக்குது தான், உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் நீங்களும் நானும் அறிக்கை செய்யணும். அந்த 100ல் ஒரு ஆளாக கர்த்தர் உங்களையும் என்னையை வச்சு செய்வார். ஆமேன். அரசாங்கத்திலிருந்து வருகிற சில சலுகைகள் என் பிள்ளைகளுக்கு வரும், என் ஜனங்களுக்கு வரும், என் சபைக்கு வரும், என் சபை ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நல்ல அறிக்கை விசுவாசத்தில் செயல்படணும். ஆமேன். போலீஸ் வேலையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்காதா? கவர்மெண்டில் இருக்கிற காரியங்கள் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கிடைக்காதா? ஏன் நம்ம பிள்ளைங்க தகுதி இல்லையா? ஏன்னா நீங்களும் நானும் அவிசுவாசத்தில் பார்க்குற நேரத்தில் தான் அது எல்லாமே அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நம்ம இங்கேருந்து ஏனஸ் அவர் இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டார். இந்த கோவிட் டைமில் அவருடைய சாட்சி என்ற பகிர்ந்து கொண்டார். சிங்கப்பூர்லேருந்து அவர் வர முடியல. இங்கே அவங்க ஃபேமிலியில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கோவிட். அவர்னால ரொம்ப இது சங்கடமான ஒரு சூழ்நிலை, பயம். அந்த நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஃபேமிலியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தபோது பாருங்க, அவர் என்ன தெரியுமா பண்ணாரா? புத்ராஜாய்க்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். அங்கே இருக்கிற கேடிஎன் சம்திங் ஒரு மந்திரி, இந்த வெப்சைட்டில் எங்கே போய் பார்த்தாங்க, பட் எழுதுவோம், இந்த சூழ்நிலையை சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்வார் சொல்லி விசுவாசத்தில் அனுப்பினாராம். ஐ ஏன்னா அவர் அங்கேருந்து வரணும்னா இங்கே குவாரண்டைன் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலை இருந்தது, ஹோட்டலில் குவாரண்டைன் பண்ணணும். அவங்க ஒய்ஃப் வந்து சிங்கப்பூரியன், வரவே முடியாது. அந்த சிங்கப்பூரியனாக இருக்கிறனால இங்கே மலேசியாவுக்கு வர வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் தேவன் அவங்களுடைய ஜபத்தை கேட்டார். அந்த லெட்டர் போய் புத்ராஜாயில் போய் சேர்ந்த பிறகு அந்த மந்திரி அது சம்திங் யாரோ ஒரு மந்திரி, அவர் ஆஃபிஷியலாக லெட்டர் திருப்பி ரிப்ளை பண்ணி வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து தான் அவங்க அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்தோடனே ராஜ மரியாதையாக இந்த கஸ்டம்குள்ளே வந்தோடனே எல்லா ஆஃபீஸர்களும் அவர்களுக்கு எந்த ஒரு இது பண்ணலை, குவாரண்டைன் பண்ணலை, நேராக வீட்டுக்கு வந்தாங்க. எப்படிங்க நடந்தது? இதே நம்மளா இருந்தால் நம்ம என்ன நினச்சிருப்போம்? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நம்மளுக்கு குவாரண்டைன் இருக்கும், ஆண்டவர் இது நடக்காது, கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்லை, நீங்களும் நானும் நம்மளை பார்க்குற விதத்தில் நம்மளுடைய விசுவாசத்தில் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமீன். எபிரேயர் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இதில் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தின் அறிக்கைகள் யாரெல்லாம் விசுவாசத்தினாலே ஜெயிச்சாங்கன்னு சொல்லி எல்லாருடைய பேர்களும் இங்கே வரும். அதில் தான் எல்லாருடைய பேர்களும் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்கள் சொல்லப்படும் போது நம்மளால முடியாததை என் தேவனால் செய்ய முடியும். ஆமேன். என் பலத்துக்கு இவ்வளோதான், என் சரீரத்தின் பிரகாரம் நான் இவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் என் ஆண்டவர் அவர் சிங்கங்களின் யாரெல்லாம் என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ, பதவியில் உயர்வாக இருக்கிறாங்களோ, மேலதிகாரிகளாக இருக்கிறாங்களோ, எப்படியாக இருந்தாலும் நீங்களும் நானும் விசுவாசத்தில் நம்ம ஆவிக்குரிய கண்களில் நீங்களும் நானும் அதை செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில் செஞ்சோம்னா இந்த விசுவாசத்தின் வரங்களினால யார் ஜெயிச்சாங்களோ உங்கள் பெயரும் அங்கே வரும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க உங்கள் பிள்ளைங்க, ஒரு காலத்தில் சபையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த போதகர் இப்படிலாம் செஞ்சார், இப்படிலாம் நடந்தது. ஆமேன். இந்த லீடர்ஸ் இப்படிலாம் இருந்தாங்க, இங்கே சபையில் இருக்கிறவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நாட்கள் வரும். ஆமேன். கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்த இந்த காரியங்கள் எல்லாமே நீங்களும் நானும் எடுக்கிற தீர்மானம் தான் முக்கியம்.
நீங்கள் விரும்பி கேட்கப்படும் போது கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வரங்கள் எல்லாமே ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவருக்குள்ளாக நீங்களும் நானும் நிலைத்திருக்கணும். ஆமென். நிலைத்து இருக்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதனால தான் நீங்கள் வாக்குத்தத்தத்தை போய் வீட்டில் அதிகமாக படிங்க. வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லப்படும் போது சில விசுவாசத்தின் அறிக்கை செய்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில் பயம் இருக்கு? உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயம் நம்மளை ஆளுகை செய்யவே கூடாது. அப்போ அந்த வசனத்தை முன்பாக வைத்து வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள். என் இயேசு, நான் உண்மையாக ஆராதிக்கிறேன், என் இயேசு இந்த பயத்திலிருந்து என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதான் வசனம் சொல்லுது, அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் தெளிவும் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறார். எல்லாத்துலேயும் நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக வாழும்படிக்கு. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ இந்த தீர்மானத்தில் நீங்களும் நானும் உண்மையாக இருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையாக செயல்படும் போது அந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி